கரங்களை தட்டி பாடுவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. வீரன் கண்மலை என் கோட்டை, என் ரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருக என் அடைக்கலம், உயர்ந்த அடைக்கல ரட்சணிய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாயிருந்தீர். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, எனக்கு எத்தனை வல்லமைகள் எதிரிட்டு வந்தது. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். அல்லேலூயா. விசாலமான இடத்திலே, விசாலமான பாதுகாப்பான ஒரு இடத்திலே கொண்டு வந்து என்னை, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. அப்படி எழுப்பி நின்று, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நிற்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நிற்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உங்கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிட்டீர். உயரத்தில் இருந்து உங்கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. இன்னும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். இன்னும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. 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 உம் நாமம் தேடும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உம் நாமம் தேடும், பூமியிலேயே பெரிய நாமம் இயேசு என்ற நாமம். சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபூனி
நல்ல போதகரே, அடோனாய் எங்கள் தெய்வமே, பிரபு நீ நல்ல போதகரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே, தந்தையே இயேசுவே ஆவியானவரே, தந்தையே இயேசுவே ஆவியானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. மீண்டும் சொல்லுவோம், ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே 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 பாத்திரரே. கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, கரங்களை தட்டி துதிகளைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி. பின்னாடி இருக்கிறவங்க நான் கரங்களை தட்டி பாடுகிறேன். இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை ஆமென், ஆராதனை ஆராதிக்கிறோம் ராஜா, ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். இயேசு நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை 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 ஆராதனை
கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. வல்ல நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்முடைய வல்லமையான நாமம், உம்முடைய நல்ல நாமம், என்னை பாவத்தில் இருந்து மீட்ட நாமம், பாவத்தில் இருந்து மீட்ட நாமம் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டியதை அங்கீகரிப்போம். அதே போல சாபத்தில் இருந்து நீக்கி மீட்கும் நாமம் உண்டு, அதை விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா கரங்களை தட்டி சாபம், ரோகம், பாவம் எல்லாவற்றிலும் பரிகரித்த உம்முடைய நாமத்திற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கடனிலிருந்து எங்களை மாற்ற முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், ரோகங்களிலிருந்து எங்களை மாற்ற முடியும், அற்புதங்களை காண செய்ய முடியும். என்னிலும் பலமான் போல இரு, என்னோடு போராடுகிற வல்லமையிலே இருந்தும் என்னை பாதுகாக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அற்புதங்களை செய்யும் மீதியான வேளையை நீர் பொறுப்படுத்தி நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரோடு நம்மை நடக்க பைபிளை சொல்லி எப்ராயிமை கரம் பிடித்து என்ன செஞ்சேன், நடக்க பழக்கினேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை வாங்க நாம் பழகி கொண்டோம். கடந்த வாரம் என்ன ஒரு காரியத்தை நம்ம தியானித்தோம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப எனக்கு வந்ததுனால தான் நான் பேசினேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் சொன்னார் நீங்கள் நியாய தீர்ப்பை பேசணும், 2ஆம் வருகையை பேசணும், ரொம்ப ஆசை. 40வது ஏசாயா 40 உன் போர் முடிந்தது அப்படின்னு பிரசங்கம் பண்ணவும் எனக்கு ஆசை தான். ஆனால் கர்த்தர் எனக்காக ஓடுகிற ஒரு ஓட்டத்தை நான் இந்த திருச்சபையிலே காண விரும்புகிறேன். பலர் இந்த திருச்சபையிலே ஆண்டவருக்காக ஓடுகிறார்கள். அதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே ஓடணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட டிஸ்பியூட்டுக்கு போக முடியாது, நான் அடக்க வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஓட சொல்லலாம். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, காலாட்களோடே ஓடும்போது சோர்ந்து போவாய் என்றால். அடுத்த வார்த்தை இப்படி முடிச்சிருவோம், குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய். போவாசுடைய ரிலேட்டிவ் போராடிக்கிட்டு இருக்கானே, அவனை எதிர்த்து நீ எப்படி ஓடுவாய். பயங்கரமாக சிலர்லாம் இருப்பாங்க. சாத்தான் எதாவது ஒன்றில் என்ன செஞ்சிருவான்,
விழ தட்டிடுவான். இந்தியாவில் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். பேரை சொன்னால் நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிருவீங்க என்ன. ஆனால் ஒரு காரியத்தில் அவரை மாட்ட விட்டு அவரை தவறாக தீர்ப்பு எழுத வச்சுட்டாங்க. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பலவீனம், அதை வச்சே அவரை ட்ரம்ப் கார்டாக, ஏன்னா அந்த பலவீனத்தை காமிச்சு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் அவ்வித காரியங்களுக்கு இடம் கொடாதிருங்கள். நாம் ஆண்டவரோடு ஓட வேண்டும். நாம் ஆண்டவருக்காக பறக்க வேண்டும். ஒருத்தர் பாடினார், பறக்க விரும்பும் உலகத்திலே சிறகை ஒடிக்கும். என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் சிறகையும் யார் எளிதாக உடைக்கிற, இருதயங்களை உடைக்கிற ஒரு உலகத்திலே இருக்கிறோம். ஏன்னா நம்ம சில நேரம் நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பலவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கர்த்தர் ஒருவரே பலவான். அவர் ஒருவர் தான் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய முடியும்? காக்க முடியும். நம்ம இருதயத்தை பலவீனப்படுத்த நம்மால முடியும், பிசாசினாலே முடியும். ஆனால் நம்மை பலத்தால் இடை கட்டுகிறவர் தேவனே. 119வது சங்கீதம் முதல் வார்த்தை உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பொது மொழிபெயர்ப்பு என்ற அந்த பைபிளில் இவ்விதம் போட்டிருக்கிறது, மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். என்ன, நம்ம அந்த பாக்கியவான்கள், பிளெஸட் அப்படின்ற வார்த்தையை கேட்டு கேட்டு அதை ரொம்ப குறைச்சி அடப்படுறோம். அதனால தான் இந்த பொது மொழிபெயர்ப்பில் சொல்கிறேன், அவர்கள் பேறு பெற்றோர். இன்னைக்கு உலகத்தில் செலிப்ரிட்டி அப்படின்னு இருப்பாங்க, அவங்களாம் பேறு பெற்றோராய் விளங்குகிறார்கள். கவனித்திருக்கிறீர்களா? ஏதோ ஒன்றிலே அவர்கள் சாதித்திருப்பார்கள், இதாகிலும் ஒன்றிலே. என்ன, அவங்களுடைய ப்ராட்டப்லாம் நான் எடுத்து அப்படி சில நேரம் பார்த்ததில் அவங்களுக்கு அப்பா இருக்காது, இல்லைன்னா அம்மா இருக்காது, இல்லைன்னா ரெண்டு பேருமே இல்லாதவங்க. இன்றைக்கி நம்ம அப்பாவை குறை சொல்கிறோம், இங்கே யாராவது இருந்தால் மனம் திரும்புங்க. அம்மாவை குறை சொல்கிறோம், மாறுங்க நீங்கள். என்ன, அப்பா அம்மா இல்லாதவனே நல்ல இடத்துக்கு போகும்போது நீங்கள் அதை காட்டிலும் உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும். இல்லை பாஸ்டர், ஆண்டவரையே அப்பாவா நீங்கள் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரையே நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், மூத்த சகோதரராக என்ன செய்து கொள்ளுங்கள், வைத்து கொள்ளுங்கள். இந்த மூத்த சகோதரன் என்ற வார்த்தை பைபிள் படித்தவங்களுக்கு புரியும், அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா மேலை நாட்டில் 18 வயசானா பிள்ளைகளையே வெளியே அனுப்பிடுறாங்க. நீ தனி ரூம் எடுத்துக்க, தனி வீடு எடுத்துக்க, லிவிங் டுகெதர் வச்சுக்கோ, எவனையாவது பின்னாடி போ, எவளுக்காச்சும் பின்னாடி போ, ஏதாவது செய்யி, ஏன்ட்ட வராத. அப்படிப்பட்ட ஒரு உலகிலே நம்ம தமிழ்நாட்டிலே பெற்றோர் கடைசி வரைக்கும் துணையாக இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரியலி வி ஆர் த பிளெஸட் ஒன். உண்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்குன்னு ஒரு தகப்பன், நமக்கென்று ஒரு தாய், சிலருக்கென்று ஒரு போதகர். எல்லாருக்கும் ஒரே போதகர் இல்லை, சிலருக்கு வழிபோக்கர் போதகராக இருப்பார்கள். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். நீங்கள் செலிபிரிட்டியாக எல்லாரும் மாறல, ஸ்டார்ஸாக எல்லாருமே மாறல, ஆனால் மாறுவதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். நீங்கள் மொர்தேகா இடத்திலே வளர்க்கப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு எஸ்தராக, எஸ்தர்னா என்ன அர்த்தம்? ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். எஸ்தராக நீங்கள் மாறுவீர்கள். புறாவை போல கபடத்தவர்களாக இருங்கள், சர்ப்பத்தை போல ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். பைபிள் அப்படிதான் இருக்கு, வைஸ் as serpent. பாம்பை பற்றி சொல்கிறாங்க, அது எந்த சின்ன நேரோ ஹோலுக்குள்ளே போனாலும் சரி வால் தானே இருக்குன்னு கையை விட்டிங்கன்னா போட்டுரும். காரணம் அது உள்ளே போனவுடனே தலையை என்ன செஞ்சிடும். ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இயேசுவை தலையாக கொள்ளுங்கள். அவருடைய சரீரம் என்ற நினைவு உங்களுக்கு இருக்கட்டும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். 57:2 ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து. சுருக்கமாகத்தான் நான் சொல்லுகிறேன். அப்போ நாம் நடை எப்படி இருக்கணும்னா நேர்மையான நடையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களுடைய பாதைகளை
காத்து கொள்ளுங்கள், நல்லவருடைய வழியிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இயேசுவை போல நீங்க நடங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கணும். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதில் உண்மையுள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தவர் இந்த பவுல், உத்தமமானவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தவர் இந்த பவுல், கற்புள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தவர் இந்த பவுல். ஆகவே அவருடைய வாழ்வு இயேசுவை போலவே மாறினது. பவுல் மிகவும் அழகானவர் அல்ல. ஆகவே அவங்க மனைவி செய்த காரியம், அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் அப்படின்னு இப்பதான் தூக்கி எறிகிறாங்கன்னு இல்லை, அந்த காலத்திலேயே தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அவருடைய கண்கள் பலவீனமானவைகள், யாருக்கு தெரியும்? அவருடைய ஜபத்தினால், அவருடைய பாடுகளினால் கூட அது பாதிக்கப்பட்டிருக்கலாம். மனைவி அவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலே, நீ எனக்கு தேவை சபைகளை ஸ்திரப்படுத்தும்படி. உங்களுடைய குடும்பத்தினால் தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கலாம். சில ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், சபையினால் தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் வேண்டும். நரிமேடு தாமஸ் ஸ்ட்ரீட்டில் என்னுடைய தகப்பனார் போதகராக இருக்கும்போது நான் என் தகப்பனுடைய பேரை உபயோகப்படுத்துவேன். அது சிலருக்கு வருத்தம் தான், ஆனால் வேற வழி இல்லை. நான் அறிந்த பரிசுத்தவான்களில் அவர் ஒருவர். அவர் ஊழியம் செய்யும்போது ஔவையார் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது, இப்பவும் இருக்குது, 5 தெரு தாண்டி. அந்த இடத்துல ஜேக்கப் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஊழியம் செய்தார், உண்மையாக ஊழியம் செய்தார். அவரை இந்த விசுவாசிகள் தூக்கி அடித்தார்கள். ஒரு நாளில் நான் கேட்டேன், ஏன் அவ்விதம் அவருக்கு நடந்தது? என் தந்தைக்கல்ல, அந்த ஜேம்ஸ் என்ற ஊழியருக்கு. அப்போ ஒருத்தர் ஒரு சார்ஜ் சொன்னார், அவர் ஒரு பரிசுத்தவான், ஓகே, அவர் ரொம்ப நீதி மார்க்கமாய் நடப்பார். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்னு தெரில. எங்கள் அப்பா அடிக்கடி பார்க்க வருவார். எங்கள் அப்பாவோட ஒரு 10 வயசு கம்மியாக வேற இருக்கும் அவருக்கு. அதை ஒருத்தட்ட விசாரித்த உடனே அவர்கிட்ட ஒரு ஹேபிட் இருந்துச்சு, தான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேனோ அதே போல் விசுவாசிகள் இருக்கணும்னு நினச்சார். தான் எப்படி நேர்மையாக நடந்தேனோ அதே போல் இருக்கணும்னு அவர் விரும்பினார். ஆகவே அவரை தூக்கி எறிந்தார்கள் என்று சொன்னார்கள். அது என்னுடைய இளம் பிராயத்திலே என்னுடைய இருதயத்தை அது உடைத்தது. எங்கள் வீட்டில் எல்லாரையுமே எங்கள் அப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில. ஆனால் யாருமே உடனே ஊழியத்துக்கு வரல, எக்ஸப்ட் பாஸ்டர் பென்னி. ஊழியத்தை புறக்கணித்தோம். ஊழியமே வேண்டாம் என்று நாங்கள் நினைத்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் செல்வின் அப்படின்னு ஒருத்தரை தவிர வேற எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிறோம். அந்த செல்வின் ஒரு பிஷப்க்கு பக்கத்திலேயே இருக்கணும், அதான் வேலை. ஆனால் அவர் இருக்கிற ஸ்தாபனத்தில் மூடி கிடந்த 2 திருச்சபைகளை போய் ஆர்கன் வாசித்து ஒர்ஷிப் நடத்தி பிரசங்கம் பண்ணி அந்த சபையை திரும்ப அவர் இருக்கிற அந்த ஸ்தாபனத்திற்கு, அது நாட் அசம்பிளிஸ் ஆஃப் காட், அதுக்கு கொடுக்க கிருபை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு பார்த்தேன்னா எல்லாருமே ஊழியத்தில் இருப்பது போல இருக்குது. எல்லாருமே ஊழியத்திலே இருக்கிறார்கள். விரும்பி வந்தோமா என்றால் இல்லை. நாங்களே தேர்ந்தெடுத்தோமா? இல்லை. ஒன்று தெரியுமா? அறுவடைக்கு எஜமான் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி யாரோ ஜெபித்த ஜெபத்திற்கு நான் பதிலாக இருக்கிறேன். நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ பதிலாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்காய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்லவர்களின் வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். நீதிமான்களின் பாதைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த நீதிமான்களின் பாதையை காப்பாற்றணும்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 6ல், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதான. ஆண்டவருடைய நாமம் அசுத்தப்பட்டதல்ல. ஆனால் அதை இஸ்ரவேலர்கள் தங்கள் சுய இச்சையினால், வணங்கா கழுத்தினால், அரசியலினால் அவர்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். தேவாலயத்திலே வஞ்சனை இருந்தது. பலிக்கு வந்த புறாவை 700% அது 7 மடங்கா அப்படின்னு எனக்கு தெரில, ஜோசிஃபஸ் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. அந்த புறாவை ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள். ஆடுகளை ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள். யூத நாணயங்களை தான் போட வேண்டும் என்று சொல்லி காசுக்காரர்கள் அங்கேயும் மணி எக்ஸ்சேஞ்ச் ஆலயத்துக்குள்ளே நடத்தியிருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே பாவத்தை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஆண்டவர்கிட்ட பாவத்தை கொடுத்துட்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேற எதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தால் நானும் என் ஆண்டவரும் என்ற நிலைமையிலே இருக்க வேண்டும்.
நானும் என் தேவனும் நானும் என் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட நடைகளும் என்ற நிலைமையிலே இருக்க வேண்டும். எடுக்க வேண்டாம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் நடை காவனங்களில் மயங்கி இருக்கிறார். அது தமிழ் பைபிளில் மட்டும்தான் அப்படி இருக்கு, வேற எந்த பைபிள்லையும் அப்படி இல்லை. அதை நீங்கள் வேஷனை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் நம்முடைய நடைகளை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஏன் சார் நடக்கணும் அப்படின்னா, நடந்தால் தான் நீங்கள் ஓடுவீங்க. என்ன செய்வீங்க முடியும்? நடந்தால் தான் ஓட முடியும். நீங்கள் ஓட ஆண்டவர் விரும்புகிறார், நீங்கள் பறக்க அவர் விரும்புகிறார். எடுத்த உடனே பறக்கணும்னா பறக்க முடியாது. எடுத்த உடனே ஓடணும் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. 100 மீட்டர் ஓடாத ஆள் எப்படி 200 மீட்டர் ஓட முடியும்? அப்போது நீங்கள் பழக்கு விற்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டிய. ஏன் இன்னைக்கு நம்ம முடியலை அப்படின்னா, சில வேளை துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடந்து விட்டவர்கள், நடக்கிறவர்கள் ஆலயத்தை தொடர்புடையவர்களாக இருக்கிறார். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், பொலைட்டாக பேசுவாங்க, ஆனால் துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடந்து கொண்டு இருப்பார்கள். ஒரே நாளிலே யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை. அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே இன்னைக்கோ நடந்திருக்கிறான். பாவியுடைய வழியிலே உட்கார்ந்துருக்கிறான். பரிசேயர்னு போய் அவன் உட்கார்ந்துருப்பான், ஓகே. வேதபாரகன்னு போய் உட்கார்ந்துருப்பான். ஆனால் அதில் ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான், வா நம்ம இயேசுவை பங்கு போடுவோம், இயேசுவை காட்டி கொடு, இயேசுவை கொலை செய்வோம். என்ன நினைத்தானோ தெரியவில்லை, 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் தேவனுக்காக நடக்கவில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாய் இருப்போம். யோபு புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தேவனுடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை கவனிக்கிறது, நடைகளை கவனிக்கிறது. பொது மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய அடிச்சுவடுகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அந்த அடிச்சுவடு எப்போ உருவாகும்? ஒரு நேரம் நடந்தால் சில வேளைகளிலே உருவாகும். பல வேளைகளில் நாம் நடந்தால் அடிச்சுவடு அது ஒரு இடமாகவே மாறிவிடும். நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வயல் இருக்கும், அதில் ஒரு வரப்பு மட்டும் கொஞ்சம் மனிதர்கள் நடந்து நடந்து அந்த வரப்பில் ஒரு வித்தியாசம் இருக்கும், அது ஒரு வழியாக மாறிவிடும். அது வழியாக மாறிவிடும். நம்முடைய வழிச்சுவடுகள், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள், ஆண்டவர் விரும்புகிறதாக இருக்க வேண்டும், ஆண்டவர் காண்கிறதாக இருக்க வேண்டும், ஆண்டவர் காண்கிறதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய அடிச்சுவடுகளை அவர் காண்கிறார், அடிச்சுவடுகளை அவர் காண்கிறார். இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், இவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, அவர் அவருடைய எண்ணங்களை அறிந்தபடினால் ஒருவரும் அவரை குறித்து அவருக்கு என்ன சொல்ல வேண்டியதில்லை? சாட்சி சொல்ல வேண்டியது இல்லை. தீர்ப்பு இப்படிதான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமையே அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை என்று நம்முடைய வேதாகமத்திலும் பொது மொழிபெயர்ப்பிலே அடிச்சுவடுகளையும். இன்னைக்கு நம்ம சில வேளைகளில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், உமக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி. அவருக்கு கண்ணு நல்லா தெரியும், அவருக்கு கண்ணு நல்லாவே தெரியும். நான் போகிற வழி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். சிலர் கேட்காட்டாலும் உள்ளத்தில் அப்படி நினைப்பாங்க, உமக்கு இது தெரியாதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அடிகளை காண்கிறவராய் இருக்கிற அப்படினால், ஏன் நம்ம ஆண்டவருடைய வழியில் நடக்கணும் அப்படின்னா, அவர் மனிதருடைய வழிகளை காண்கிறவராய் இருக்கிறார். அதனால நம்முடைய வழிகள் நம்முடைய தேவனுக்கு முன்பு செவ்வையானதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சிலர் எப்படி அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வழியில் நடப்பாங்க, கொஞ்ச நேரம் டீவியேட் ஆகிடுவாங்க. ஓசியாவில் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் என்ன சொல்லுங்க? ஈஃப்ரீம். இங்கிலீஷில் நல்லா இருக்குது, தமிழில் எப்ராயிம். ஆண்டவர் அவனை கையை பிடிச்சி என்ன செஞ்சாரா? நடக்க பழக்கப்படுத்தினார். ஏன் கையை பிடிச்சி அவர் நடக்க பண்ணார்னா, 6:4 ஓசியா 6:4 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுடைய பக்தி காலையில் தோன்றும் மேகம் போல. நம்ம சில காலையில் தோன்றும் பனியை போலன்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, காலையில் தோன்றும் ஒரு மேகம் போல, பிறகு புல்லின் மேல் பெய்யும் ஒரு பனியை போல, புல்லின் மேல் பெய்யும் ஒரு பனியை போல இருக்கிறது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில வேளைகளில் அப்படியே பனி. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்ன, கொடைக்கானலில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே இந்த புல் மேலே அப்படியே சன்லைட் பட்டால் கண்ணை பறிக்கிற அளவுக்கு அதில் அந்த பனி பெஞ்சிருக்கும். ஆனால்
11 மணிக்கு போய் பார்த்தா அது என்ன செய்யாது, தெரியாது. இன்றைக்கும் சிலர் 10:30 வரைக்கும் 11:30 வரைக்கும் ரொம்ப பக்தியாக இருப்பாங்கோ, கை தட்டுவாங்கோ. ஆனால் தயவுசெய்து கை தட்டிருங்கோ. என்ன ஒரே தோத்திரம் அல்லேலூயா போடுவாங்க, வீட்லேயும் கொஞ்சம் போடுங்கோ. அதனால் இங்கே போடுவதையோடே நிறுத்தி விடாதீர்கள். பாஸ்டர் சொல்லிட்டார் நான் இங்கேயும் போட மாட்டேன், வீடு போல் இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது தேவனுடைய வீடு. என்ன இந்த எப்ராயிம் இப்படி இருந்தால், எப்ராயிமா ஆண்டவர் நேசிச்சிட்டாரு. அவருடைய உள்ளம் குழம்பினது. அது ஆங்கிலத்தில் வேறு மாதிரி இருக்குது, தமிழில் வேறு மாதிரி இருக்குது. அதை வாசித்து பாருங்கள். எப்படா உன்னை கைவிடுவேன் அவர் சொல்கிறார். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? இன்னைக்கு நீங்கள் நிறையா பேர் இந்த அளவு இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உடைய உள்ளம் எப்ராயிமை நடத்தின உள்ளமாய் இருக்கிறது. அவர் காண்கிறார். ஆகவே தேவனுடைய வழியிலே நடங்கள். தேவனுடைய வழி மேன்மையானது, தேவனுடைய வழி மேன்மையானது. ஆகவே தேவனுடைய வழியிலே நடவுங்கள். அடுத்தவர் நம்மை அதிகம் நேசிக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? இந்த கேள்வி நமக்குள்ள வரும். சொல்ற பிரசங்கம் பாஸ்டர் பண்றாரு, நம்ம தேவனுடைய வழியிலே நடக்க முடியுமா? ஆதியாகமம் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக் வாக்ட் வித் காட், ஹி வாஸ் நாட். ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தான்? நடந்தான், காணப்படாமல் போனான், அதன் பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த வார்த்தை எப்படி மாறி எழுதியிருக்கு பாருங்க. தேவன் ஏனோக்கு தேவனோடே நடந்தார். அது வைஸ் வருஷப்பட்டா தேவன் ஏனோக்கோடே நடந்தார். அதுக்கப்புறம் காணப்படாமல் போனான். அவன் எப்படின்னா 365 வருடம் நினைக்கிறேன், அதில் 300 ஆண்டுகள் அதே மனைவி அதே பிள்ளைகளோட வாழ்ந்து இருக்கிறான். பைபிள் அதுக்கும் வசனம் இருக்குது. இப்போ எனக்கு சொன்ன நேரம் போயிடும். என்ன இன்னைக்கு நிறைய பேர் எதை சாக்கு சொல்லுவோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை சாக்கு சொல்லுவோம். என்ன எனக்கு மட்டும் ஒரு நல்ல மனைவி, எனக்கு மட்டும் ஒரு நல்ல ஒய்ஃபு கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு மட்டும் நான் ஏதாவது சொல்கிறேன், யார் அழகான ஒருத்தரை சொல்லுங்களேன் பார்ப்போம். எனக்கு மட்டும் ஒரு ஐஸ்வர்யா ராய், இல்லைன்னா எனக்கு மட்டும் ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி. 2 பேரும் உங்களை டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் உங்களை டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பாஸ்டர் டி மோகன் சொல்லுவார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களை கருக்காக்கும்படி தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த மனைவியை கொடுத்துருக்கிறாரு. மனைவியை பார்த்து சொல்லுவார், இந்த மனைவியை கருக்காக்கும்படி ஆண்டவர் உங்களை ஹஸ்பண்டாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. யாருடைய உள்ளமாவது வேதனைப்பட்டிருந்தால் பாஸ்டர் டி மோகனுடைய இந்த வார்த்தையினால் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். வேதத்தில் தேடினேன், அப்படி இல்லை, அதனால அவர் சொன்னார்னு சொல்கிறேன். அவர் மேலே எனக்கு எதுவும் கோபம் இல்லை. ஏனோக்கு குடும்பத்தோடு தேவனோடே நடந்தான். குடும்பம் இருக்கையில் அவன் இருந்த காலத்தில் பூமியில் உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியும். கொஞ்ச நாளில் ஜலப்பிரளயம் வந்து பூமியை அழிக்கும் அளவிற்கு அவருடைய பாவம் ஜெபம் அல்ல, அவர்களுடைய உபத்திரவம் அல்ல, இஸ்ரவேலருடைய உபத்திரவம் ஆளோட்டிகளினால் வந்த உபத்திரவம் போல அல்ல, அவருடைய பாவம் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டினது. அந்த காலத்திலும் நன்றாக கவனியுங்கள், ஏனோக்கு தேவனோடே நடந்தான். நீங்கள் எதையும் குற்றம் சொல்ல முடியாது. உங்கள் குடும்பத்தை குற்றம் சொல்ல முடியாது சார். நீங்கள் வேலை பார்க்க நிறுவனத்தை குற்றம் சொல்ல முடியாது. ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன் அதனால தான். நோ, டோன்ட் சே லைக் தட். அவ்விதம் சொல்லாதிருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை என்ன செய்வான்? அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டவர், உன்னை புரிந்து கொண்டவர், உன் தேவைகளை புரிந்து கொண்டவர். ஆனால் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ என்னோடு நட. நோவா ஏனோக்கு தேவனோடே நடந்தான். சரி, அது பைபிளில் யாரையோ எழுதி வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சா நான் உங்களுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிறேன். டிஜிஎஸ் அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, ஐ வாக் வித் அவர் லார்ட் ஃபார் ஃபியூ, அந்த இயர்ஸ் சொல்லுவார். 50 வருடம் 55 வருடம் நான் ஆண்டவரோடு நடந்தேன். நீங்கள் இதை சொல்ல முடியுமா? நான் என் கண்களினால் தொட்டு பார்த்திருக்கிறேன் தேவனோடு நடந்தவர்களை. அவர்களோடு நான் பழகி இருக்கிறேன், அவர்களோடு நான் ஜெபித்திருக்கிறேன். அவர்கள் செல்லுகிற சில பாதைகளில் நாம் சென்றது இல்லை, ஆனால் அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். என்னுடைய தகப்பனாருடைய ஆலயத்திலே, அவர் பேர் சொந்த ஜான் சின்னு வருமே, பீட்டர் சி ஜான்சன். யாருக்காவது தெரியுமா பீட்டர் சி ஜான்சன்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அவருடைய முகம் இயேசுவை போலவே இருக்கும்.
அவர் எத்தியோப்பியாவில் உள்ள எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஹையர் ஆஃபீஸருடைய மகன். அவர் மெஜரா கோட்ஸில் உள்ள விக்டர் ஜான்சன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக இருந்தவருடைய ரிலேட்டிவ் அவர். ஏன் இவைகளை நான் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய வாலிப பிராயம், மிக அழகானவர். இவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு முடி இருக்கும், அப்படி கேர்ளாக இருக்கும், சிவப்பாக இருப்பார். ஒரு தமக்க மைதானத்தில் நான் பாஸ்டர் காலேப்லாம் காப்பா, பாஸ்டர் காலேப் கிடையாது, எட்வின் காலேப், பாஸ்டர் என்ன சொல்ல, பிரதர் எட்வின், பிரதர் காலேப் தான். சின்ன வாலிப பிராயம். தமக்க மைதானத்தில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கும்போது அப்போ தமக்க மைதானத்துக்கு கேட் இருக்காது. கேட் இருந்துச்சு, கேட்டு பூட்டாது, திறக்காது. உள்ளே யாரும் வரலாம், யாரும் போகலாம். நாங்கள் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும். நரிமேடு தாமஸ் ஸ்ட்ரீட் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்தனால அந்த இடத்தை நாங்கள் தக்க வைத்து கொண்டோம். அங்கே போய் நாங்கள் ஜெபிப்போம். ஒரு 10-12 குஜராத்திலே ஊழியம் செய்து ஆண்டவரை சந்தித்த மார்க்கஸ், காட்டாத்துறையிலே இன்று பாஸ்டராக இருக்கிற பாஸ்டர் காலே, பீட்டர் சி ஜான்சன் இருக்கிறார் பாருங்களேன். அவர் தான் எங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப இதாக இருப்பார். அவர் ஒரு புஸ்தகத்தை தொட்டா, இங்கிலீஷ் புக்கை தொட்டா அதை முடிச்சுட்டு தான் விடுவார். அந்த அளவு அவர் வாசிப்பார். ஒரு நாள் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி மழை கொட்டுன்னு கொட்டுது. நாங்கள் கலையரங்கம் வரைக்கும் கூட ஓடி வர முடியாது. ஆனால் அந்த மழையிலேயும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள், அப்போல்லாம் சைக்கிள் இருக்கதே பெருசு, அப்படியே சைக்கிளை ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கு நடுவில் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். பலர் வந்துட்டாங்க. அவங்க டெரரிஸ்ட்லாம் இல்லை, இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, செயின் ஸ்நாச் பண்ணுறவங்க, இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போகிறவங்க. எங்கள் கையில் அன்றைக்கி என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் வாட்ச் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தோம். பீட்டர் சி ஜான்சன் வந்து கராத்தே முடித்தவர், அது எங்களுக்கு தெரியும். கராத்தையில் அவர் பிளாக் பெல்ட் வரைக்கும் வாங்கினவர், எத்தியோப்பியாலேயே வச்சு வாங்கியிருக்கிறார். அவரும் வாட்செல்லாம் கழட்டி கொடுத்துட்டார். அவர் வாட்சை கழட்டி கொடுத்தா நாங்கள் அதை காட்டில் வேகமாக கழட்டி கொடுத்துருவோம்ல. இதை பிறகு நாங்கள் திரும்பவும் தொடர்ந்து ஜெபித்தோம். அவங்க எல்லாத்தையும் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வரும்போது அவர் சொன்னார், அவர்கிட்ட ஒரு எல்லோ கலர் டார்ச், நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது பிளாக்காக இருக்கும், அதுக்குள்ளே இருக்க பல்பே கிடைக்காது, மீனாட்சி பஸாரில் தான் வாங்கணும், சார்ஜபிள். அந்த டார்ச் ஒன்று அவர் சைக்கிளில் அப்படி ஒட்டி வச்சுருந்தார். அதை ஆஃப் பண்ணி அப்போ வச்சுருந்தார். அவர் சொன்னார், எல்லாமே போச்சு, எனக்கு இந்த லைட் மட்டும் போயிருச்சுன்னா. அவர் சொல்கிறார் எங்கிட்ட, உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் வேறு ஆளாக மாறி இருப்பேன், கராத்தே பீட்டர் சி ஜான்சனாக மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னை அப்படி ஒத்துக்கொள்ளுகிறவர். கட்சாட் பண்ணுறேன். அவர் அதுக்கப்புறம் பாஸ்டர் டி மோகன் சர்ச்சுக்கு போனார், கர்த்தருக்காக வாழ்ந்தார். வாலிப பிராயத்திலே ஒரு காரியம், ஆகவே அவர் ஒரு நுகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால் 36 வயதிற்குள் அவனுடைய ஜீவன் முடிந்தது. ஆனால் அந்த சில ஆண்டுகள் அவர் இயேசுவுக்காகவே நடந்தார், இயேசுவுக்காகவே ஓடினார். அந்த திருச்சபையில் உள்ள வாலிபர்களுக்கு சாட்சியாக இருந்தார். அவரிடத்தில் குற்றம் சொல்ல ஒன்றும் இல்லாது இருந்தது. ஆனால் அவருடைய மரணம் எங்களுக்கு கேள்வியாக இருந்தது. பரிசுத்தவான் அல்லவா, ஆண்டவருக்காக வாழ்ந்தவர் அல்லவா, ஆனால் எதையும் கேட்கும் உரிமை எங்களுக்கு இல்லை. ஆனால் அவர் இயேசுவுக்காய் நடந்தார். இன்னைக்கு அவர் அளவு உள்ளவங்களை நான் பார்க்கல சார் தமிழ்நாட்டில். அவர் அளவுக்கு ஹெல்த்தி பர்சனை பார்க்கல. ஆனால் அவர் ஆண்டவருக்காய் வாழ்ந்தார். அதற்கேற்ற ஒரு நன்மை ஆண்டவர் முந்திக் கொள்ளுவார் செய்வதில். யூதா கோத்திரத்தார் தாவீதை ராஜாவாக ஆக்க முந்திக் கொண்டார்கள். யூதா கோத்திரத்திற்காக ஆண்டவர் முந்திக் கொண்டார், போகட்டும். ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் இந்த சந்ததியிலேயே நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். பீட்டர் சி ஜான்சன் ஒரு வாலிபர். தீமோத்தேயுவை பார்த்து அவன் ஒரு வீக் வெசல். பால் சொல்கிறாரு, உன் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இரு, முன்மாதிரியாரு. நம்ம நினைப்போம் ஏதாவது தாத்தா பாட்டியை பார்த்து தான் சொல்லணும் சர்ச்சில் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறாரு, நீ விசுவாசிகளுக்கு அன்பிலும் நடக்கையிலும் எப்படி இரு, முன்மாதிரியாக இரு. அப்போது ஒரு வீக் வெசலையே ஆண்டவர் எதிர்பார்த்தா உங்களை அதை காட்டில் அவர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய தகப்பனார் ஆண்டவரோடு நடந்தவர். அதை நான் சொல்ல முடியும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். இன்று நாம் விழுந்து போனவர்களை பார்த்தோம் என்றால் சோர்ந்து போய்விடுவோம். டோன்ட் see and talk. என்ன, அவங்கள பார்க்கவும் செய்ய வேண்டாம், அவங்கள பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். டோன்ட் see and talk about the fallen persons. விழுந்தவர்களை குறித்து பேசாதிருங்கள். ஆனால் some are running, some are walking for God. அவர்கள் நம் கண்முன் தெரிவார்களாக, உங்கள் கண்முன் தெரிவார்களாக. கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார்களாக. அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுவதை நீ
அறிந்தா என்று எபேசு சபையை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு 300 பேர் வந்துட்டா போதும், உடனே ஒரு சிலுவையை தொங்க போட்டு பிஷப் எட்வின் ஜெயராஜ், என்னது பிஷப் எட்வின் ஜெயராஜ். பவுல் நடந்தார், ஸ்தேவான் ஆண்டவுடைய நடைகளில் நடந்தா, என்ன டிஜிஎஸ் நடந்தாங்க சார், சாராள் நவரோஜம்மா நடந்தாங்க, ஜீவானந்தம் நடந்தாங்க, பாப்பா சங்கர் அப்படின்றவங்க நடந்தாங்க, மிஸ்டர் நடராஜ முதலியார் நடந்தார், இன்னும் எத்தனையோ பேர், மோகன்சி நடந்து கொண்டு இருக்கிறார். வாட்ஸ்அப்பில் அப்படி வருதே, அது ஓ வேலை இல்லை. நான் எவனுக்கு எதிரி உண்டு, நிறையா பழம் காய்ச்சா கல்லை விட்டு தான் எறிவான், விவரமானவன் தான் அதை பறித்து சாப்பிடுவான். நீங்கள் எப்படி பறித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு முன்னாடி நல்லா நடக்கிறவங்களுடைய நடையை பாருங்கள், அப்படியே ஜெப நடையை பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பாரமான இவற்றை உதறிவிட்டு, எபிரேயர் 12 அந்த பக்கம் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க, நீங்களும் ஓட முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், பாவத்தை எதிர்த்து நின்றவர்கள், தங்கள் ஜீவனையும் அற்பமா எண்ணாதிருந்தார்கள். சிலர், எல்லாரும் அல்ல, அக்கினிக்கு இரையாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், பட்டய கருக்குக்கு தங்களை இரையாக ஒப்பு கொடுத்தார்கள், சிங்கங்களின் கெபிகளில் போடப்பட்டார்கள். இது ஒரு பக்கம். மற்ற பலர் ஓடின பலரை நீங்கள் எடுத்து பாருங்கள், சிங்கங்களின் வாய்களை அவர்கள் கிழித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கங்களின் வாய்களை அவர்கள் அடைத்தார்கள், ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றார்கள். தங்கள் கைக்கு ஒன்றும் கொடாமல் இருக்கிற வேளையிலேயே அவர்கள் ஒரு திரளான சந்ததியை பார்த்தார்கள். இன்று நீங்கள் எவ்விதம் பார்க்கிறீர்கள்? உங்களுடைய சந்ததியை பற்றி என்ன உங்களுடைய எண்ணம்? ஆபிரகாமுடைய வயது, சாராளுடைய கற்பம் செத்து போனது, கை அளவு இடம் இல்லாதிருந்தது. ஆனாலும் நட்சத்திரங்களைப் போல, மணலை போல ஒரு சந்ததியை அவன் கண்டான். மேன்மையான பரம தேசத்தை அவர்கள் நாடினார்கள். நமக்கு முன்பு ஏன் பலர் ஆண்டவருடைய பாதையிலே நடந்தார்கள் என்றால், அவர்கள் இந்த உலகத்தில் காண்கிறவைகளை அல்ல, காணாத பரலோகத்தை அவர்கள் தங்கள் கண் முன்பு வைத்திருந்தார்கள். மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. இப்போ மோசேக்கு அழகு இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனால் யாருடைய விசுவாசத்தினாலே அவன் காக்கப்பட்டான் என்றால், அவனுடைய தமக்கை, அவனுடைய தாய், அவனுடைய சகோதரி. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் யாரையும் கசந்து கொள்ளாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளை சபித்து விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது இவங்க விசுவாசத்திலே வளருவார்கள், இவர்கள் கனி கொடுப்பார்கள், இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள், இந்த தேசத்திலும் மற்ற தேசத்திலும் அடையாளங்களாக மாறுவார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு பதிவதாக. அந்த பிக்சர் அப்படி இருக்கணும், அந்த பெர்செப்ஷன் அப்படி இருக்கணும். சார் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றுக்கு உதவாதுன்னு, அப்படி சொல்லிடாதீங்க தயவு செய்து. ஒன்றும் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யாராச்சும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா என்ன நம்ப முடியாது. நேற்று நான் ட்ரெயினில் வந்தேன், வந்தே பாரத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து வந்தனால அந்த நடுவில் சீட் கிடச்சிச்சு. என் பக்கத்தில் அப்படி எதிர உட்கார்ந்துருந்தாங்க. என்ன, என் மனைவிக்கு வேறு இடத்துல பக்கத்தில் தான், ஆனால் வேறு இடத்துல சீட்டு. அப்போ அதில் ஒருத்தரை பார்த்தேன், என்ன அவர் தலையை கூட சீவலை, ஆனால் ரொம்ப பொலைட்டாக இருந்தார். அவர் ரொம்ப பொலைட்டாக இருந்தார். நான் முடிகிற வரைக்கும் கேட்கல, கொஞ்சம் நான் கம்யூனிகேட் அப்படி பேசிக்கிட்டே இருந்தேன். முடியும் போது அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், மகேந்திரா டெக், அதில் ஒரு ஹையர் அஃபீஷியலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச, அவர் என்ன ஃபீல்டுன்னு டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு ஆட்டோமொபைலில் தரவாக இருக்கிறாரு. அது மாதிரி இன்வெஸ்டிங், இந்த பணங்களை சேமிப்பது குறித்து அவர் யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் உங்களை ஒட்டு கேட்டேன், இல்லை நீங்கள் பேசினதெல்லாம் நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் தப்பு இல்லைன்னார், ஏன்னா அவர் அவ்வளோ சத்தமாக அவர் பேசிக்கிட்டு இருந்தார், சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி நம்ம சில நேரம் பெட்டிகாஸ்ட் ஆகிட்டா சந்தோஷம் என்ன செய்யாது, வீட்டுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஒரு அம்மா எப்பவும் பாஸ்டர்கிட்ட வரும்போது அப்படியே வருத்தமாக தான் வருவாங்களாம். உடனே ஒரு நாள் ஒருத்தர் கேட்டுருக்காரு, ஏன் இப்படி பாஸ்டரை பார்க்கும்போது மட்டும் இப்படி வருத்தமானு? அப்போ தான் அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஏன்னா
நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோமா? தண்ணி தெளிச்சு விட்டுருவோமா? அப்படிலாம் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் ஜெபம் பண்ண மறந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ்ந்த திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். என்ன, அப்படி இருக்கும்போது நீங்கள் நடக்க முடியும். நீங்களும் ஆண்டவருடைய பாதையில் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். நான் சொன்னேன், நீங்கள் ஓடணும் பறக்கணும்னு தான் பேசணும். நீங்கள் முதல் உங்களுக்கு நடக்க சொல்லித்தாரேன். எப்போ நம்ம ஆண்டவரோட நடக்க முடியும் அப்படின்ற காரியம் கொலோசியர் 1:10 சொல்ற, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலின் சில சரணத்தை பாடி நான் என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடலாம். நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். நீதிமான் ஏனோக்கை போல நான் தேவனோடு நடப்பேன், பதறாமல் சஞ்சரிப்பேன். யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் உங்கள் இருதயம் பதறாமல் இருக்கட்டும், கலங்காதிருப்பீர்களாக. நோவா தானியேல் யோபு போல நான் இல்லை. உலகம் மாமிசம் பிசாசை என்னால் எதிர்க்க முடியவில்லையே, ஆனால் உன்னை தவறாமல் நடத்திடும் ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கி நில்லவர் லீலி, சாரோனிலே ரோஜாவர். பள்ளத்தாக்கி நில்லவர் லீலி, சாரோனிலே ரோஜாவர். நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். நீதிமான் ஏனோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பே. நீதிமான் ஏனோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பே. அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவேன். அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவேன். நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். நோவா தானியேல் யோபு போல தவறாமல் நடந்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நோவா தானியேல் யோபு போல தவறாமல் நடந்திடுவே. பிழை இல்லாமல் நடத்திடுவார், கரை சேர்த்திடும் நாள் வரையில். பிழை இல்லாமல் நடத்திடுவார், கரை சேர்த்திடும் நாள் வரையில். இந்த பூமி என் சொந்தமில்லை, பரதேசியாய் நான் நடப்பேன். இந்த பூமி என் சொந்தமில்லை, பரதேசியாய் நான் நடப்பேன். என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுவுடன். என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுவுடன்.
நடப்பேன் இயேசுவுடன். எல்லாரும் சொல்லுங்க. நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். அந்த இயேசுவோடு நாம் நடக்க முடியும். இயேசுவுக்காயும் நாம் நடக்க முடியும், இயேசுவோடும் நாம் நடக்க முடியும். இதில் நம்ம சாக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னேன். குடும்பத்தை சாக்கு சொல்லக்கூடாது. ஏனோக்கு சாட்சி கொடுப்பார். சில வேளையில் நாம் நம்முடைய சகோதரரை குறை சொல்லுவோம், அதுவும் சாக்கு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? பவுல் சொல்றாரு, கள்ள சகோதரரால் எனக்கு வந்த உபத்திரவம். சவுல் தன்னுடைய ஆவிக்குரிய சந்ததிக்காகவும் நடந்தார், அவர்களாலே அவருக்கு விபரீதங்கள் வந்தது. அடுத்து தன் சொந்த ஜனம், யூத ஜனத்துக்காக அவர் நடந்தார். என் சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும், அது அவருடைய ஜெபமாக இருந்துச்சு. ஆனால் அதிலே கள்ள சகோதரர்களால் வந்த உபத்திரவம். ஆகவே முதலாவது ஒரு குறிப்பை நீங்கள் அந்த எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா, நான் செஞ்சதுக்கு என் குடும்பம் பலன் செய்யலை, என்னுடைய உறவினர்கள் பதில் செய்யலை, என்னுடைய திருச்சபையின் பாஸ்டர் செய்யலை, என்னுடைய கோ பிலீவர்ஸ் செய்யலை, இல்லைன்னா நான் வேலை பார்க்குற நிறுவனத்தில் எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு இருந்தால், இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ அப்போ தான் இயேசுவோட நடக்க முடியும். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து கொள்ளுங்கள். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, நன்மை செய்வதில் என்ன செய்யாதிருங்கள். அப்போ ஒருத்தன் நன்மையே செய்யலைன்னா நல்லா கவனிங்க, அவன் சோர்ந்தே போக மாட்டான். அவன் தான் யாருக்குமே செய்யலையே. நான் ஒரு நாள் எங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு கேர்ள்கிட்ட பேசினேன். உன்னை எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, உன் குழந்தை பிறந்தா எல்லாரும் வந்து விசாரிக்கிறாங்க எவ்வளவு தூரம், நீ யாரை விசாரிப்பியான்னு. அவள் சொன்ன பதில் எனக்கு டக்குன்னு இருந்துச்சு. அவள் சொன்னா, எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. இப்படி தான் சொன்னாங்க. என் மனைவி சாட்சியாக சொல்கிறேன், ஆண்டவர் சாட்சியான்னு நான் சொல்ல. நாங்கள் இப்படிலாம் நாங்கள் யாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அது செய்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. அடுத்து சில காரியத்தை டக் டக் டக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு பிரதிபலன் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க யார்கிட்டையும் இருந்து. ஆனால் நீங்கள் நன்மை செய்தால் நன்மை எதிர்பார்ப்பீங்க, தீமை வராட்டாலும் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. யோபு சொல்கிறான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. அப்போ நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் பயங்கரமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். அவர் ரோமரால் காட்டி கொடுக்கப்படவில்லை, தன்னோடு இருந்த 12 சீசனில் ஒரு சீசனால் என்ன செய்தார்? காட்டி கொடுக்கப்பட்டார். எல்லா சீசர்களுக்காகவும் ஜெபிக்க ஒரு பேதுருவை அவர் தேடினார். அந்த பேதுரு என்ன செஞ்சாரு? தூங்கினாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. நம்ம அப்படிலாம் சொல்லுவோமா? என்னடே, முதலாவது விபரீதங்கள் சகித்த அவரை நீங்கள் நினைத்து கொண்டால் தேவனுக்காய் நீங்கள் நடப்பீர்கள். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு மெசேஜில். விபரீதங்களை நம்ம இன்னைக்கு என்னன்னா, நன்மையை செஞ்சுட்டு சில வேளையில் மனிதரிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறோம், முடியாது. தேவனிடத்திலிருந்து நன்மை வரும். சில வேளைகளிலே அறியாத இடத்துல இருந்து நன்மைகள் வரும் நமக்கு. அறியாத இடத்துல உங்களை பார்த்து சொல்கிறேன், விதமான விபரீதமான உலகத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. வானத்தை திறந்தவர் ஆசீர்வதிப்பார். வேதம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் ஜெப அறை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய திருச்சபை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய ஊழியர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, விபரீதங்களை சகித்த ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்க நட எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அதிகம் வார்த்தைகளை சொல்ல விரும்பல, ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாது. மீகா 6:8 ஆண்டவர் வேற என்ன சார் உங்கள்கிட்ட கேட்குறாரு? அதில் நியாயம் செய்யி. நியாயம் என்ன செய்யி? செய்யி. நீங்கள் எல்லோரும் நம்ம நியாயம் செய்கிறோமா? பாஸ்டர் நியாயம் செய்யணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்து பாஸ்டர்கிட்ட வர்றாங்கன்னு வைங்களேன், சார் ஒன் சைடாக இருந்துப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது என்றைக்குமே. கர்த்தர் பிற நமக்கு அதே காரியத்தை செய்தால், நம் குடும்பத்தில் அது ஒன்று அனுமதிக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நியாயம் அதில் நிறையா இருக்குது. நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார், நியாயம் செய், இரக்கத்தை
சிநேகி. சில இறக்கமே பாராட்ட மாட்டாங்க. உலகத்தில் பாவம் செஞ்சுறவங்க ரொம்ப இறக்கம் பாராட்டுறாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? பாவம் செய்கிற ஆள் நல்ல சேரிட்டபிள் ஒர்க்கை பண்ணுறாங்க. இன்னொன்று சினி ஃபீல்டு பாவம்னு நான் சொல்லலை. இன்றைக்கி சினி ஃபீல்டில் உள்ள நிறையா ஆக்டர்ஸ் நிறையா ஏழைகளுக்கு படிப்பில் உதவி செய்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போ அதை காட்டில் நாம் இறக்க உள்ளவங்களாக இருக்கணும். சிலர் பட்டுன்னு கத்தியை தீட்டிடுவாங்க, நான் பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இறக்கம் செய்யணும், நீங்கள் இறக்கம் பாராட்டணும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, நியாய தீர்ப்பில் இரக்கம் முந்தி கொள்ளும். நான் எவைகளை மன்னிக்கிறேனோ அது பரலோகத்தில் எனக்கு என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். இன்னைக்கு இந்த அறகுறை கேஸ் தான் இறக்கமே பாராட்டாது. இந்த அறகுறை கேஸ் தான் மன்னிக்கவே மன்னிக்காது. எல்லாத்தையும் லென்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக எல்லா பாவத்தையும் செய்யின்னு நான் அனுமதிக்க சொல்லலை. கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்களேன், கொஞ்சம் இறக்கம் செய்யுங்க. நான் ஒரு முறை ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவருக்கு சோகமாயிடுச்சு. நம்முடைய ஆலயத்தில் உள்ள ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் சொன்னார், இருந்து அந்த டாக்டர் பேரை சொல்லி சொன்னார், அவனுக்கா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லியிருக்கு என்ன, அதனால் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னு. என்ன, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் நானே போய் நின்னேன். எனக்காக இல்லை, நம்முடைய ஆலயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு. என்கிட்ட லட்சக்கணக்காக அங்கே ரூபா கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போன இடத்துல நான் செலவு பண்ணல, அதையும் சொல்லிடுறேன். 8000 ரூபா தான் செலவு. ஆனால் ஒரு காரியத்திலேருந்து உடனே வெளிவர கர்த்தர் உதவி செஞ்சார். அப்போ தான் யோசித்தேன், ஜெபம் பண்ணனால அதில் ஒரு நன்மையும் இருக்குது. இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் என்னத்தை சம்பாதிச்சாலும் ஏதோ 4 பேருக்கு எப்படி இருக்குது, நன்மையாக இருக்குது. இரக்கம் பாராட்டுங்கள், உங்களுக்கு இரக்கம் கொடுக்கப்படும். இதில் என்ன வார்த்தைன்னா, மன தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? நீங்கள் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவங்களுக்கு பேசுகிறேன், பெருமையாக இருக்கிறாங்க. 2 பேர் லெக்சரர், 2 பேரும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் ஹையர் செகண்டரி டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஆண்டவரை மறந்துடுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏதோ ஒரு கார் வாங்குறாங்க, அது டோரை அடைக்கிற மெத்தடு மாறிடுது. பெருமை பாராட்டாது இருப்பீர்களா? நான்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா முதல் ஆண்டவரை நினைப்பேன். 2வது என்ன தெரியுமா நினைப்பேன், இந்த ஆசீர்வாதம் எங்கள் அப்பாவுக்கு இருந்தால் இவ்வளவு நல்லாயிருக்கும். ஒரு டிவி வாங்கும்போது அதில் டிஸ்கவரி சேனல் நான் விரும்பி பார்ப்பேன். போன வாரம் கூட என் பேத்திட்ட அதில் வாட்ஸ்அப்பில் பூனை பேசுகிற மாதிரி நிறையா, அது அனிமேஷனாக உண்மையான பூனையான்னு தெரில, அதெல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பாஸ்டர் அப்படின்னா அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பார்னு யாரும் நினச்சிடாதீங்க அம்மா. என்ன, யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்கலாம், நான்லாம் அப்படிலாம் ஏஞ்சல்லாம் இல்லை. நான் ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், 100% நான் மனிதன், உங்களைப் போல பாடு உள்ளவன். சில வேளைகளிலே உங்களை காட்டிலும் அதிக பாடுகளை சகிக்கிற நிலைமை இருக்கிறது. ஆனால் இரக்கத்தை சிநேகியுங்கள், மனத்தாழ்மையாயிருங்கள். இந்த ஆசீர்வாதம் எங்கள் அப்பாவுக்கு இருந்தால் இன்னும் நல்லா ஊழியம் செஞ்சுருப்பாரு. அதனால தான் உங்களுடைய ஹெல்த், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கன்சர்னாக இருப்பேன். நான் 2வது ஒரு முறை ஒருவருக்கு ஃபோன் பண்ணுறேன்னா உங்கள் பிள்ளைகள் படிப்பை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஹையர் செகண்டரி மார்க்கு, அதை கேட்டேன். எந்த கோர்ஸில் போடுறீங்க, அதை கேட்டேன். அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை நான் கேட்டேன். ஏன்னா இந்த சபைக்கு உக்ரானத்துவம் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு, இதில் ஜெபிக்கிறவர்களுக்கு உண்டு, தாய் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் செய்கிறீர்களா? விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொண்டால் தேவனுக்காக தேவனோடு நடப்பீர்கள். அடுத்து மனத்தாழ்மையாய் நடக்க விரும்புகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெருமை, அது நமக்கு இருந்துடவே வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு இன்னும் கிருபை வேணும்னு கேட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, வேதத்தை பற்றி, தேவனை பற்றி சகல ஞானமும் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்றார், இவரை உயர்த்தி விடாதபடிக்கு அவருடைய கிருபை என்ன செஞ்சிச்சு, அவருடைய இரக்கமும் கிருபையும் கிடச்சிச்சு. ஒரு பலவீனம் அவர் தொட்டு எத்தனையோ பேருக்கு சோகமாச்சு. ஒரு பாம்பை அப்படி உதறி தள்ளிட்டு வந்தார். நம்மனா ஐயோ ஐயோன்னு போட்டு 108 அடிச்சிருப்போம். ஆனால் அவர் அதை போட்டுட்டு சாதாரணமாக இருந்தார். அவரை மெர்க்குரின்னு சொல்கிறாங்க, வீனஸ்ன்னு சொல்கிறாங்க, மாலைகளை கொண்டு வர்றாங்க. ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன பலவீனம், அது பாவம் இல்லை, நன்றாக குறித்து கொள்ளுங்கள், சரீர பலவீனம் இருந்தது. ஆண்டவர் அதை சோகமாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னை உயர்த்தாதபடி. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தாழ்மையாகவே இருங்களேன், எந்தவித பலவீனங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராதபடி ஆண்டவர் செய்வார். இருக்கிற பலவீனங்களை மாற்றுவார், உங்களை சாட்சியாக மாற்றுவார். அடுத்து 2 கொரிந்தியர் 5:6 படி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள்
தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். இதை நீங்கள் பொது மொழி பெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா காண்பவைகளின் அடிப்படையில் அல்லன்னு போட்டிருக்கு. காண்பவைகளின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, வீம்புக்காரருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். 73ஆம் சங்கீதம் ஆசாப்பை போல, அவன் நல்லா இருக்கான், நரற்படும் உபத்திரவத்தில் அவன் அகப்படவில்லை. அவனுக்கு தண்ணீர் எப்படி வருது? பரிபூர்ணமாய் சுரந்து வருது. நம்ம 600 அடி போர் போடுறோம், தண்ணி வரல. சில நேரம், எல்லா நாளும் அப்படி இருக்கக்கூடாது. அவன் 200 அடி போர் போட்டால் என்ன வந்துடுது? தண்ணி பரிபூர்ணமாக சுரந்து வருது. அப்போ நம்ம காண்பவைகளின் அடிப்படை என்ன தெரியுமா? ஜெபிச்சு தான் கிடச்சா. கலைநகரில் இடம் வாங்கினோம். நான் அண்ணா நகருக்கு போயிருக்கணும், அங்கே தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸ்தாபனம் என்னை இந்த இடத்துல இருக்க வச்சிச்சு. என்னுடைய அப்பாவுடைய ஜெபம் இந்த பகுதியில் இருக்க வைத்தது. இந்த பகுதியில் உள்ள வீடை விற்றுட்டு இந்த பகுதியிலேயே போர் போட்டோம். 400 அடி போட்டோம், தண்ணி வரல. 600 அடி போட்டோம், தண்ணி வரல. நைட்டு 2:30 மணி. என்னுடைய சிஸ்டர்லா கீதா கண்கள் கலங்கி அப்படியே உட்கார்ந்துருந்தாப்புல. பாஸ்டர் பென்னி என் பக்கத்திலே இருந்தாங்க. அவங்க உடனே சொன்னாங்க, நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு வருவோன்னு. நைட் 2 மணிக்கு சொன்னாங்க, நம்ம போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோன்னு. அந்த போர் போட்ட வேண்டிய அந்த பிட்டு எவ்வளோ உயரம்னு கேட்டேன். 18 அடி அப்படின்னு சொன்னான். அது முதல் 20 அடி அப்படின்னு கணக்குன்னு வச்சுருந்தான். அப்போ ஒரு 500 அடி போட்டான் போல் அப்படின்னு யோசிச்சா அது 18 அடி. அப்போ இந்த பிட்டு இதோட 600வது அடியில் முடிச்சுட்டு ரீபோர் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இந்த பிட்டு ஃபுல்லாக நீ இருக்கு, அப்போ அது கூட 8 அடி வரும்னா, கூட 10 அடி கூட போடு. எங்கள் வீட்டு போர் சரியாக எனக்கு ஞாபகம் இருக்கும்னா 608 அடியோ 610 அடியோ போட்டோம். தண்ணீர் பரிபூர்ணமாக சுரந்து வந்தது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அவர் கைவிடுவதில்லை. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 600 அடி வரைக்கும் கைவிடப்பட்டதை போல இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் யாரும் பொறாமப்பட்டுறாதீங்க, யார்ட்டையும் போய் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு 200 அடியிலேயே எங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது. அதுக்கு மேலே நான் சொல்கிறேன், கார்பரேஷன் வாட்டர் எங்களுக்கு இப்போ போதுமான அளவு இருக்குது. ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லா வீட்டுக்கும் அவ்விதம் வருவதாக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக, மீதி எடுப்பீர்களாக. இன்னைக்கு காண்பவைகள் என்ன? சில வேளையில் இப்படி ஜபிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னோடனே நம்ம மனம் தாங்கள் அடைகிறது. அது ஏன் வந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒன்று. அடுத்து அவருடைய குறைகளிலே நாம் உதவி செய்ய வேண்டும். சிலோவாமில் 15 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தான், அவன் பாவின்னு இல்லை. 28 பேர் இப்போ பஹல்காமில் இறந்தாங்க, அவங்க ஒன்றும் நம்மளை காட்டில் பாவின்லாம் இல்லை. கர்த்தர் நம்மளை பாதுகாத்துருக்கிறார் இல்லையா? நமக்கு இன்னைக்கு சோறு கொடுத்துருக்கிறாரு, உடைய கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். ஆனால் ஒன்று, காண்பவைகளின் அடிப்படையிலே நடந்தால் நாம் சோர்ந்து போவோம். தரிசனத்தின்படி, அதாவது தரிசனம் கூட சொல்ல முடியாது, பார்க்கிறதின்படி. ஆனால் விசுவாசித்து நடந்தால் கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்ற விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஒரு நாள் கூட நீங்கள் தெருவில் போக மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு குடும்பத்தை பார்த்து சொன்னேன், நீங்கள் பணத்துக்காக என்றைக்குமே கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தெருவில் விட மாட்டார். அவங்க இந்த இடத்துல சாட்சியாக இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அடுத்த ஒரு காரியம், நல்லவர்களின் வழியிலே நடவுங்கள் என்று சொன்னேன். நமக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் நடந்திருக்கிறாங்க. அந்த பவனியிலே நீங்கள் காணப்பட வேண்டும், நல்லவருடைய வழியிலே. அடுத்து ரோமர் 6:4 சொல்லப்படுகிறது, புதிதான ஜீவனுள்ளவர்களாய், புதிதும் ஜீவனுமான. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வருதுன்னு வைங்களேன், அன்னையிலேருந்து ஒரு புது வாழ்வை எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் எடுத்து பார்த்தா இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஹஸ்பண்ட் விட்டு போனவங்க, அவங்க அதோடு அவங்க சூசைட் பண்ண போல எல்லாருமே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரியம், தங்களில் உள்ள ஒரு காரியத்தை உணர்ந்து என்ன அவங்க ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய சுயமுயற்சியினால் மாறி இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார், தேவன் ஒத்தாசை அளிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நீங்கள் தேவனுக்காக நடக்க அவர் கிருபை செய்வார். அப்படியே உயிர்த்தெழுதலின் சாயலிலும் ரோமர் 6:4, 6:5 நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவர் கிருபை செய்வார். அடுத்து சங்கீதம் 37:23 உடைய நடக்கைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். சில வேளைகளில் நம்மகிட்ட பலன் இல்லைன்னு சொல்லலாம். சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தூக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன, மெட்ராஸில் அந்த மொஃபசல் ட்ரெயின் ஓடுது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் ட்ரெயின். அதில் அப்பப்போ சில கிராஸ் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகும்.
பார்த்தீங்கன்னா அந்த பாடியை ஒயிட்டு, நான் சென்னையில் இருக்கும்போது பார்த்துருக்குறேன், ஒரு வெள்ளை துணியை அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு அப்புறம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு நாள் நான் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஒரு குருடையும் கூட இதில் அடிபட்டு இறந்தது கிடையாதான். மதுரையில் ரோடை கிராஸ் பண்ணுறீங்க பார்த்துருக்கீங்களா? பயமாக இருக்கும் இல்லையா? மல்லிகை ஸ்வீட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நாங்கள் அடிக்கடி கிராஸ் பண்ணுவோம். யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல, நானும் என் மனைவியும். ஆனால் ஒரு குருடன் கூட மதுரை டிராஃபிக்கில் அப்படி அடி வாங்கி இறந்தது இல்லை. காரணம் என்னென்னா, அவனை படைத்த இறைவனை பார்க்க பழகிவிட்டான். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஊழியனை அல்லாமல் அந்தகன் யார், அதாவது குருடன் யார் அப்படின்று. ஒரு நாள் ஒரு பெரிய டிராஃபிக் வரும்போது அப்பா சொன்னார், குழந்தை கையை பிடிச்சி ரொம்ப நீ கேர்ஃபுல்லாக நடக்கணும், ஓகே டாடி அப்படின்னு சொல்லி அந்த டிராஃபிக்கை தாண்டி முடித்த உடனே அவர் கேட்டிருக்கிறாரு, உனக்கு பயமா இல்லையா அவ்வளவு டிராஃபிக்கை தாண்டன்னு? அவன் எனக்கு ஏது பயம், நான் தான் கண்ணை மூடிக்கிட்டே நடந்தேன்னு. எப்படி கண்ணை மூடிக்கிட்டே? பிடிச்சிருக்கிறது அப்பனுடைய கரம், விடுமா அது? உங்கள் கரத்தை பிடிச்சே நடந்தேன் டாடி, எனக்கு பயம் இல்லைன்னு. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். உங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர் ஆண்டவர். அடுத்து, தேவன் அருளின இருதயம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் உங்கள் நடையில் ஒன்றுமே என்ன செய்யாது, பிசகாது. அதனால தான் ஆலயத்தில் திரும்ப திரும்ப பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்கன்னு. நீங்கள் டியூஸ்டே ப்ரேயர், ஜூம் ப்ரேயரில் இப்படி வந்த உடனே 100 ரூபா காணிக்க வந்து விழுமா கேட்குறேன். ஒவ்வொரு நாள் மார்னிங் என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ ஜெபம் பண்ணும்போது ரெண்டு இது கண்டுபிடிச்சிருப்பீங்க, எவ்வளவு தேவைகள் நம்ம சுற்றி இருக்குதுன்னு. என்ன, இந்த ஜெபத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 பேர் ஹெட் இன்ஜுரி, உங்களுக்கு தெரியுமா? 2 பேர் ஹெட் இன்ஜுரிலையும் கர்த்தர் ஜீவனை காத்து கொடுத்துருக்கிறார். அதுக்கு காரணம் உங்கள் ஜெபம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா நேரமும் பாஸ்டரையே சொல்லக்கூடாது. பாஸ்டர் ஜெபிக்கிறார், குடும்பம் ஜெபிக்கிறது, ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் தான் அற்புதத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் பைபிள் வாசிக்க, நீங்கள் ஜெபிக்கணும். என்ன, தேவன் அருளின வேதம் இருதயத்தில் இருந்து அவங்க நடையில் ஒன்றுமே என்ன செய்யாது, பிசகாது. என்ன, என் நடைகளை உமது வழியில் ஸ்திரப்படுத்தும். சங்கீதம் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நடைகளை நீர் ஸ்திரப்படுத்தும். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும். நானா ஆண்டவருக்காக ஓடிடுவேன்னு சொல்கிற தைரியம் கூட இல்லாத உலகத்திலே இருக்கிறோம். நிற்கிறவன் விழுகிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். 2 பிரசங்கம் போல் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். வருகிற நாட்களிலே கர்த்தருக்காய் ஓடுகிறவர்களாக மாற வேண்டும். உடைய வாழ்க்கையில் இன்னையிலிருந்து ஒரு ஜெபம் இருக்கட்டும். சங்கீதம் 17:5 என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் விபரீதங்களை சகித்துக் கொள்வேன். ரொம்ப கஷ்டம் சார் இது, சிஸ்டர், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கும் போது, பதில் வரும்போது, நம்முடைய வாய்கள் திறவாமல் அடக்கி வைப்பது கடினம். அழாதே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் அழாமல் சிலுவையை சுமந்தார். கண்ணீரோடு கெத்சேமனையிலே ஜெபித்தாலும் சிலுவையிலே அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்டார். இந்த நாட்களிலே உங்களுடைய ஜெபம் இவ்விதம் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்காய் ஓட, உமக்காய் நடக்க இது என் நடைகளை ஸ்திரப்படுத்த. ஒரு வார்த்தையை மட்டும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமது பாதையில் நடக்க, ஓட, உமக்காய் ஓட, சிறகடித்து பறக்க நீர் எனக்கு பலன் கிருபைகளை தந்தருடும். மீதியான ஆராதனை வேளையை நீர் பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் எப்பிராயீமை கரம் பிடித்து நடத்தினதை போல நடத்துகிற வல்லமையும் எங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன்.